இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டமன்ற வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் தர்ணா, சபாநாயகர் நியமனம், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க வலியுறுத்தல். புதுச்சேரி அருகே மீனவ கிராமத்தில் புகுந்த கடல் நீர், 5க்கும் மேற்பட்ட படகுகள் சேதம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடத்தாததை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகரன் ஆகியோர் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. மேலும் சபாநாயகர் தேர்தல் நடத்தி சபாநாயகரும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து உடனடியாக தேர்தலை நடத்தி நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வலியுறுத்தியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் அமர்ந்து புதுச்சேரி அரசுக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் சபாநாயகர் தேர்தலை உடனடியாக நடத்திட வலியுறுத்தியும் சபாநாயகர் தேர்வுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இடையூறாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம் மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் 5 படகுகள் சேதமாகியுள்ளது. கோட்டக்குப்பத்தில் சர்ச்சைக்குரிய மயானத்திற்கு அருகே கடல் நீர் நெருங்கி வருவதால் படகுகளை நிறுத்த முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவ கிராமத்தில் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 படகுகள் சீற்றம் காரணமாக சேதமடைந்தது. கோட்டக்குப்பத்தில் உள்ள நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மயானத்தின் அருகே படகுகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாக கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் நெருங்கி வருவதாகவும் மயானம் இருப்பதால் படகுகளை நிறுத்த முடியவில்லை என்றும் கடலுக்கு அருகே நிறுத்தினால் சீற்றத்தின் காரணமாக சேதாரமாவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மயானத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்து தர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். கடற்கரை ஓரம் சீற்றம் அதிகம் உள்ளதால் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என பல்வேறு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த நிலையில் இதுவரை அமைத்து தரப்படவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலரிப்பால் நிலப்பகுதி கடலுக்குள் செல்லும் நிலையில் படகுகளை மயானம் இருக்கும் பகுதியில் நிறுத்தினால்தான் தாங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர். மிட்டா மண்டக்கப்பட்டு சுந்தரேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் மிட்டா மண்டக்கப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக நாளில் 6ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாத்ரா தானம் மற்றும் புனித நீர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் சிவஸ்ரீ விரட்டநாத சிவாச்சாரியார் தலைமையில் ராஜகோபுரம் மற்றும் விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சர்வ சாதகர் அகோர சிவம், சிவஸ்ரீ விரட்டாநாத சிவாச்சாரியார், கோவில் அறங்காவலர் குழுவினர், ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவையொட்டி தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் கண்டமங்கலம் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர்.
இந்தியாவில் ஆண்டிற்கு 1.5 கோடி யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் தானம் மூலம் 1 கோடி யூனிட் மட்டுமே ரத்தம் கிடைக்கிறது. ரத்த வங்கி தலைவர் டாக்டர் டயானா தகவல். உலக மருத்துவர் தினத்தையொட்டி புதுச்சேரியில் சிறப்பு ரத்த தான முகாமை ரோட்டரி பிரேட் சங்கம் இன்று நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி அரசின் இந்திரா காந்தி பொது மருத்துவமனையின் ரத்த வங்கி தலைவர் டாக்டர் டயானா தலைமையிலான குழுவினர் கொடையாளர்களிடமிருந்து ரத்த தானம் பெற்று பாதுகாப்புடன் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரத்த தானத்தின் நோக்கம் குறித்து ரத்த வங்கி தலைவர் டாக்டர் டயானா கூறுகையில், ரத்த தானம் என்பது மிக முக்கியம். இது பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் தேவை. ஒருவர் உடலில் இருந்துதான் மற்றொருவருக்கு ரத்தத்தை செலுத்த முடியும். இந்தியாவை பொறுத்தவரை ஆண்டிற்கு 1.5 கோடி யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் தானம் மூலம் 1 கோடி யூனிட் மட்டுமே ரத்தம் கிடைக்கிறது என்றார். இந்தியாவில் நாளொன்றுக்கு 2 நொடிக்கு 1 நோயாளிக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. விபத்தில் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு அதிகமாக ரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு நபருக்கு 30லிருந்து 50 யூனிட் வரை ரத்தம் தேவைப்படுகிறது. ரத்தம் கிடைக்காத பட்சத்தில் விபத்து நடக்கும் இடத்திலேயே அவர்கள் இறக்க நேரிடுகிறது. அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து இரத்த வகைகளும் இலவசமாக கிடைக்கிறது. இதற்கு பொதுமக்கள் தரும் இரத்த தானம் தான் காரணம் என டயானா தெரிவித்தார். விபத்தின் மூலம் இளைஞர்கள் தான் அதிக அளவில் இழக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற இரத்த தானம் அவசியம். இதேபோல் கர்ப்பிணிகளுக்கு அதிக அளவில் ரத்தம் தேவைப்படுகிறது. 15,000 பேர் ரத்தம் கிடைக்காமல் ஆண்டுதோறும் இறக்கிறார்கள். மக்கள் தொகையில் 2% பேர் ரத்த தானம் கொடுத்தால் போதும். வீட்டுக்கு ஒருவர் ரத்த தானம் செய்தால் போதும் எனவும் டயானா தெரிவித்தார். வளர்ச்சி என்பது கட்டிடங்களிலும் உட்கட்டமைப்பிலும் மட்டுமே கிடையாது, மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையே என புதுவையில் நடைபெற்ற ரோட்டரி சங்க நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராகவும் 100வது உறுப்பினராகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். 100வது உறுப்பினராக இணைந்த அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்வில் பேசிய அவர், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார் சார்பில் 100வது உறுப்பினர் சேர்க்கை விழாவிலும் மருத்துவர்கள் தின கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் ஆக உள்ளது. இந்த சிறப்பான தருணத்தில் கிளப்பின் 100வது உறுப்பினராக இணையும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய கௌரவம். இந்த அன்பையும் நம்பிக்கையையும் வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மருத்துவர்கள் தினமும் கூட சமூக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது இனிய மருத்துவர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். எனது குடும்பத்தில் என் தாயார் ஒரு தீவிரமான ரோட்டரியன். அதன் மூலம் சிறு வயதிலிருந்தே சமூக சேவையின் முக்கியத்துவத்தை அறிந்து வளர்ந்தேன். சமூக முன்னேற்றத்திற்காக ரோட்டரியன் இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் என்றார். நீர் மேலாண்மை இன்று மிக முக்கியமான தேவையாக உள்ளது. குறிப்பாக பல பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை, அதிக உப்புத்தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் சிறுநீரக உடல்நல பிரச்சினைகள் கவலைக்குரியதாக உள்ளன. நிலத்தடி நீர் பாதுகாப்பும் நீர் வளங்களின் சரியான மேலாண்மையும் காலத்தின் கட்டாயமாகும். நிர்மல் ராகவன் ஒத்துழைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறேன். ராமநாதபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் மற்றும் குளங்கள், 450 கிராமங்கள், சுமார் 5 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் நீர்நிலைகளை சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளேன். ஆறுகள் மற்றும் நீர்வழிகளை மறைக்கும் கழிவுகளை அகற்றுவதன் மூலம் நீர் வளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்கிறேன் என தெரிவித்தார். இன்று உலக நாடுகள் அறிவித்துள்ள 17 நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கார்பன் குறைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுமையான திட்டங்கள் சமூக முன்னேற்றத்திற்கு உதவுகின்றன. வளர்ச்சி என்பது கட்டிடங்கள், சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதே உண்மையான முன்னேற்றம். அரசியல், சமூகம் என அனைத்து துறைகளிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், சிங்கப்பூர் இன்று உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. மக்கள் தொகை மற்றும் வளங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது புதுச்சேரியையும் ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்று அல்ல.
நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் புதுச்சேரியை ஒரு சிறந்த, சுத்தமான, நவீன நகரமாக மாற்ற முடியும். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜ் நகர் தொகுதியை ஒரு மாதிரி தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்பது என் கனவு. குடிநீர் வசதிகள், உட்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து மேலாண்மை, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. பெண்களுக்கான ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 1,00,000 வரை காப்பீட்டு பாதுகாப்பு வழங்கும் திட்டங்களும் உள்ளன. ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய மின்சக்தியை கொண்டு சென்று மின்சார செலவை குறைக்கும் திட்டங்களும் எதிர்கால நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து ஆளுநர் அவர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுவை மாநில வளர்ச்சியை தனிமையாக மேற்கொள்ள முடியாது, கூட்டு முயற்சியே சாத்தியம் எனவும், அதனால்தான் கூட்டணிக்கு சென்றதாகவும் முதல்வர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து மேற்கொள்ள செயல்படுவதாக குறிப்பிட்டார். சுற்றுலா வளர்ச்சிக்காக ரோப் கார் போன்ற புதிய திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளது. ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டும் அல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்து சமூக நலனுக்காக அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேருக்கு ஜூன் மாதம் அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் 4 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் புதுச்சேரி முழுவதும் முக்கிய சந்திப்புகள், பிரதான சாலைகள், விபத்து அதிகம் நடைபெறும் பகுதிகள் மற்றும் முக்கிய இடங்களில் தீவிர அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 6,593 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்திய 3,162 பேருக்கும், மது போதையில் வாகனம் ஓட்டிய 384 பேருக்கும், சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 232 பேருக்கும், அதிவேக அஜாக்கிரதையாக ஓட்டிய 174 பேருக்கும், அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன் பயன்படுத்திய 47 பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. சிறார்களால் வாகனம் ஓட்டப்பட்ட 232 சம்பவங்களிலும் அந்த சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதிப்பதன் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் பெற்றோர் சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதித்தது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இனிமேலும் இதுபோன்ற விதிமீறல்கள் நடைபெறாதவாறு பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி கோரி 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார், முன்னாள் எம்பி பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பாராட்டு. மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்பட்ட 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் 3ஆம் நாளாக இனிதே நிறைவடைந்தது. இப்போராட்டத்தில் பாஜக கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயக்கத்தின் மாவட்ட பொருளாளர் செல்வா பழச்சாறு அளித்து போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தனர். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா அதிதி ஹோட்டலின் அருகே இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர், ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ்ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து தியாகி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர்.
இரு நிகழ்ச்சிக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் தன ஜெகத்ரட்சகன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர், முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்கையன்தோப்பு மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத்ரட்சகன் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் சியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரிஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பங்கேற்றனர். புதுவை தலைமை செயலகத்தில் அரசின் பொது நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவனுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு. புதுவையில் தெருநாய் பிரச்சினைகளை கட்டுப்படுத்துதல், ரெயின்போ நகர் பூங்கா மேம்பாடு மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு ரெயின்போ நகர் பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்து தருதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிய அமைச்சர் GNS ராஜசேகரன். பிரதம மந்திரியின் பாரத் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி திருநள்ளாற்றில் உள்ள அமைச்சர் GNS ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 38 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 17 பயனாளிகள் என மொத்தம் 55 பேருக்கு சுமார் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் R கோபிநாதன், திருநள்ளாறு கள ஆய்வாளர் P மாரியப்பன், பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து நிதி வழங்கி வருகின்றன. நாட்டில் யாரும் குடிசைகளில் வசிக்காத நிலையை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அரசின் நிதியை முறையாக பயன்படுத்தி தரமான கான்கிரீட் வீடுகளை கட்டி புதுச்சேரி மாநிலத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வில்லியனூரில் ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே கடை திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ராம பரதேசி ஜீவ சமாதி அருகே புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே கடை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளர்கள் தீபன் மற்றும் சின்னதுரை ஆகியோர் ரவிக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய உணவகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த உணவகத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு வகையான டிஃபன் உணவுகளும், மதிய வேளையில் தரமான முழு சைவ உணவுகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் திறப்பு விழாவையொட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அனைத்து உணவு வகைகளுக்கும் 20% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதேபோல் அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் உணவு தயாரித்து வழங்கும் கேட்டரிங் சேவையும் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். திருபுவனை தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகள் வழங்கிய MLA சாய் சரவணகுமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நல்லூர், மதகடிப்பட்டு, ஆண்டியார்பாளையம், சிலுக்காரிபாளையம், கூச்சிபாளையம், களித்தீர்த்தால்குப்பம், திருபுவனை, சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், திருவண்டார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடக்கம். அமைச்சர் GNS ராஜசேகரன் துவக்கி வைத்தார்.
காரைக்கால் மாவட்டத்தில் விபிஜி 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் தொடக்க விழா திருநள்ளாறு ஸ்ரீ நலநாராயண பெருமாள் மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்த அமைச்சர் GNS ராஜசேகரன் பின்னர் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் இசிதா ராட்டி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், பாஜக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் இந்த திட்டத்தின் மூலம் 13,632 பயனாளிகள் பயன்பெற உள்ளனர். இதில் திருநள்ளாறு தொகுதியில் மட்டும் 5,020 பேர் பயனடைகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் 19,000க்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், வேலைவாய்ப்பை அதிகரிப்பதோடு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், தகுதியுடைய அனைவரும் அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டமன்ற வளாகத்தில் திமுக MLAக்கள் தர்ணா. சபாநாயகர் நியமனம், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க வலியுறுத்தல். புதுச்சேரி அருகே மீனவ கிராமத்தில் புகுந்த கடல் நீர், 5க்கும் மேற்பட்ட படகுகள் சேதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.